தமிழ், இது சரியா வருமா? சரியா வரும், நம்புமா. ஜனகாம்பால் பேத்தினா ஜனகாம்பால் பொன்னினி. நம்ம 2 பேரும் உணவு சம்பந்தமான தொழில ஆரம்பிக்கிறோம். அப்புறம் எப்படி தோத்து போவோம்? நோட்டீஸ் எல்லாம் கூட அடிச்சாச்சுமா. ஏரியா முழுக்க இதை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பிசினஸ் ஆரம்பிக்க போறோங்கிறத தெரியப்படுத்தலாம். சும்மா ஆரம்பத்துல ஒரு 10 கடைக்கு டெலிவரி பண்ணா போதும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூப்பரா டெவலப் ஆயிரும். அது போக ஆன்லைன், சோஷியல் மீடியான்னு எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் விற்க முடியுமா? அம்மா, சமைக்கிறத அழகா வீடியோ கட் பண்ணி போட்டா அதுக்குன்னு தனி வருமானம் வருமா? ஆமாமா, இன்னைக்கு சம்பாதிக்கணும்னு நினைச்சா அதுக்கு 1000 வழி இருக்குமா. நீங்க வேலையெல்லாம் ஆரம்பிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நாளானிக்கு நல்ல நாள், பூஜை போட்டுடலாம். சரி தமிழ். மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த சரளா பிரச்சனையெல்லாம் நம்ம ஈஸியா தட்டி விட்டுறலாம். என்ன? ஹேய், தமிழே. கேடி, நீ என்ன இங்க? என்ன தமிழ், இவ்வளவு பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல பாத்தியா? இல்ல, நீங்கெல்லாம் ரொம்ப பிஸியா இருப்பீங்களா, அதனால தான் சொல்லல. என்ன பெரிய பிஸியா இருக்கும்? சிபி எனக்கு ஃப்ரெண்டுனா நீ எனக்கு ஃப்ரெண்டு இல்லையா? அவன் ஒரு தொழில் ஆரம்பிச்சானா கூட ஹெல்ப் பண்ண மாட்டேனா? அந்த மாதிரி தான் நீயும். எனிவே, வாழ்த்துக்கள் தமிழே. தேங்க்ஸ். இங்க பார் தமிழே, சூரிய வம்ச படத்துல வர மாதிரி சும்மா ஓஹோன்னு வர போற. தமிழ், எதுக்கு உனக்கு இதெல்லாம்? எது சார்? இல்ல, நம்ம கம்பெனில நீ பெரிய பொறுப்புல இருக்க. ஜானு உனக்கு சேலரியும் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி எதுக்கு தனியா அந்த பிசினஸ் அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்க? எனக்குன்னு ஒரு தனி வழியை உருவாக்கணும்னு முயற்சி பண்றேன். இந்த உலகத்துல ஒருத்தன் கௌரவமா வாழ்றதுக்கு உழைப்ப தவிர வேற என்ன நல்ல விஷயம் இருக்கு? இந்த அங்கிள் ఉంటాரே. அப்பா. தமிழ், கரெக்டா சொன்ன மருமகளே. என்னம்மா இவ்வளவு நோட்டீஸ் கையில வச்சிருக்க? ஆமா மாமா, பாதி ஏரியால முடிச்சிட்டேன். இன்னும் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு. குடுமா, நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? அட, இதுல கஷ்டம் என்னம்மா இருக்கு? இதெல்லாம் சந்தோஷமா செய்ய வேண்டிய விஷயமா. நாளைக்கே நீ மேடையில் ஏறி இந்த பிசினஸ் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் பெரிய ஆளாகி அவார்டுக்கு அவார்டு வாங்கும் போது இந்த மாதிரி பிட் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு என் மாமாவும் ஹெல்ப் பண்ணாருன்னு என் பேரையும் பெருமையா சொல்ல மாட்டியா என்ன? சரி தமிழே, அப்புறம் என் பெரிய கொஞ்சம் பெருமையா சொல்லணும். ஏதாவது ஒன்று தான் நிப்பாட்டி கொடுப்போம். ஸ்லோவாவது வரும், இந்த ஒன்று நிப்பாட்டி கொடுப்போம். நிறுத்துங்க. நிறுத்துங்க. எவ்வளோ போயிட்டு இருக்காங்க? எஸ்கியூஸ் மீ. இவங்க கூட இங்க வந்தாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதையா சொல்லுங்க. நான் தான் சொல்லணுமா? என்னம்மா, என்ன வேணாலும் கேள்வி கேளுங்கம்மா. கொஞ்சம் அந்த விண்டோ நல்லா இறக்கி விட்டீங்கன்னா போதும். எதுக்கு? கொஞ்சம் ஏசி காத்து வாங்குறதுக்கு தான். வெளியே நெருப்பா கொதிக்குது. எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்கிற மாதிரி இருக்கு ஜனாமா. சரி, என்னது கையில? அது தமிழ் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறது ஜனாமா, அதுக்கான நோட்டீஸ். எல்லாம் அவங்க பிள்ளையோட வேலை தான். எங்களுக்கு தமிழ் மேல இருக்க பாசத்தை பயன்படுத்தி கரெக்டா வந்து கோத்து விட்டு அவர் ஜாலியா எஸ்கேப் ஆயிட்டாரு. ஜனாமா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். கொஞ்சம் சில்லுன்னு ஒரு சோடா வாங்கி தரீங்களா? உனக்கு தானே கிடைக்கிறேன், வேணாம் உனக்கு? ஆமா, சிபி எங்க? சிபி, அம்மா சிபி எங்க? சரி சரி, முதல்ல கார்ல ஏறுங்க, போற வழியில பேசிக்கலாம். இந்த உடனே ஏறா வாடா. சரிங்க ஜனாமா. டேய் ஏசிடா. என்ன ஜனமா இங்க எங்க? இங்க தமிழம்மா ஃபேமிலியோட தங்கி இருக்காங்க. ஐயோ, ரோட்ல நோட்டீஸ் கொடுத்தது பத்தாதுன்னு இங்கேயே கூட்டு வந்து வேலை சொல்ல போறாங்களே. இறங்குங்க, வாங்க.
இவங்க 2 பேரும் என்ன இந்த கோலத்துல நிக்கிறாங்க? ப்ரோ, ம் நம்ம நிலைமையே பரவாயில்ல போலயே ப்ரோ. இவங்க நிலைமை இன்னும் இங்க மோசமா இருக்கே. நம்ம நிலமை பரவாயில்லையா? ம். ம் இங்க வா. ஏன்டா இது நம்ம சிபி தானா? அவனை நம்பவே முடியலடா. ஒரு பக்கம் தமிழை பிடிக்கவே பிடிக்கலன்னு சொல்றான், இன்னொரு பக்கம் தமிழ் வீட்டுக்கு பெயின் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ப்ரோ, இங்க வேற பிரச்சனை நடக்க போகுது. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆ, ம் என்ன நடக்குதுங்க? ஜனமா இல்ல ஜனமா. தமிழ், இவ இங்க என்ன பண்றா? நீ தானே பிசினஸ் ஆரம்பிக்கிறதா சொன்ன. இந்த இடத்துல இவளுக்கு என்ன வேலை? டேய் சரி, இப்போ என்ன நம்ம இங்கே இருக்கலாமா இல்லை ஜனாமா கூட போயிடலாமா? ஜனம கூடயே போயிடலாம் ப்ரோ, அதான் நல்லது. எனக்கு அதான் சரின்னு தெரியுது. ம், வாங்க. அண்ணே, இதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னேன். நீ கேட்டியா? அம்மு இப்ப என்ன நடந்து போச்சு? அம்மா சத்தம் போடுறது நமக்கு என்ன புதுசா என்ன? விடு அம்மு. உன் மேல கோவப்பட்டா என்ன நானே ஏமாத்திக்கிறதா அர்த்தம் தமிழ். ஆனா நீ அப்பப்ப ஏதாவது தப்பான முடிவெடுத்து என்ன கஷ்டப்படுத்துற. அப்படிலாம் இல்ல ஜனமா. பின்ன என்ன தமிழ்? அவ நம்ம கம்பெனில வேலை செய்யறா, அதோட விட்டுற வேண்டியது தானே. நீ எதுக்கு திரும்ப உன் கூட சேர்த்துக்கிற? நீ அவ கூட நெருங்கி போறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. இல்ல ஜனமா, மாமாதான். என்ன மாமாதான்? அவன் கேட்டா முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே. அவளை எதுக்கு திரும்ப திரும்ப என் கண்ணில் படுற மாதிரி வைக்கிறீங்க? மா, அவங்க மேல தப்பு இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிட்டு மன்னிச்சு ஏத்துக்க நீங்களே தயாரா இருந்தீங்களே. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி பண்ணலாமா? ஆமா, மன்னிச்சு ஏத்துக்க தயாரா தான் இருந்த. ஆனா அவ புருஷன் தான் முக்கியம், அவ புருஷன் உத்தமன்னு சொல்றாளே. அப்படி இருக்கும்போது அவளை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? சரி விடுங்க. அவர் புருஷன் இதை செய்யலன்னு ஒருவேளை நிரூபிச்சிட்டா? வாய்ப்பே இல்ல. அந்த ஆளுதான் இதெல்லாம் செஞ்சிருக்கான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. தமிழ் ப்ளீஸ், இந்த விஷயத்துல நீ அவளுக்கோ அவ புருஷனுக்கோ சப்போர்ட் பண்ணாத. அது நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கிற அன்பை பாதிக்கும்.